எபிசோட் 121. காற்றிலே பறக்கும் புத்தி. விஜயநகர அரசன் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் முக்கியமான தருணங்களை சிந்தித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அப்போது அவரது அமைச்சர்கள் சிலர் அவசரமாக உள்ளே வந்தனர். அவர்களுள் முக்கியமான ஒருவரான அம்பலப்ப நாயக்கர் முன்வந்து, மகாராஜா, அரண்மனைக்கு வெளியே ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் குழப்பமாக இருக்கிறார்கள் என்றார். அரசன் உடனே எழுந்து, என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றார். அம்பலப்ப நாயக்கர் விளக்கம் அளிக்கத் தொடங்கினார். அரண்மனை முன்பு ஒரு பெரிய மணிக்கொடி உள்ளது. அதற்குச் சற்றும் தொலைவில் ஒரு பொருள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. அது தொங்கியவாறு இருக்கும், கீழே விழாது. மக்கள் அதை பரிதாபக் காட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவரும் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை கேட்ட கிருஷ்ணதேவராயர் பெரும் ஆச்சரியமடைந்தார். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே ஒருவர்தான் இருக்கிறார் என்றார். யார் அரசே? நம் புத்திசாலி தெனாலிராமன். மர்மப்பொருள். தெனாலிராமனுக்கு இந்த விஷயம் கூறப்பட்டது. உடனே அவர் நகரத்தின் நடுப்பகுதிக்கு சென்றார். மக்கள் கூட்டம் குவிந்திருந்தது. ஒரு சிறிய கனமான துண்டு காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அது நிலத்துக்கு கீழே விழவில்லை, மேலும் மேலே எழவும் இல்லை. இது மிகவும் வியப்பாக இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார். மந்திர சக்தியா என்று இன்னொருவர் பயமாக கேட்டார். தெனாலிராமன் சமீபித்து அந்த பொருளை பார்த்தார். தனது கண்களை சொருகி கூர்ந்து கவனித்தார். பின்னர் அருகே சென்று மணிக்கொடியை பார்த்தார். ஒரு கணத்தில் அவருக்கு புரிந்துவிட்டது. அவர் நிதானமாக சொன்னார், இதில் எந்த மந்திர சக்தியும் இல்லை. இது வெறும் விஞ்ஞானம். விஞ்ஞானமா என்று மக்கள் குழப்பமடைந்தனர். கட்டுக்கதை உடைப்பு. தெனாலிராமன் நிதானமாக அந்த பொருளை அருகே சென்று திருட்டு கண்களால் பார்த்தார். பின்னர் மெல்ல மணிக்கொடியை நோக்கி பார்த்தார். காற்று எப்படி வீசுகிறது என்று கேட்டார். எல்லா திசைகளிலும் வீசுகிறது. ஆனால் இந்த இடத்தில் மட்டும் ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியென்றால் இது காற்றின் விளையாட்டு. தெனாலிராமன் தனக்குள் சிரித்துக்கொண்டே தனது கையை உயர்த்தி காற்றின் திசையை உணர்ந்தார். ஒரு சில வினாடிகள் கழித்து மெல்ல அந்த மிதக்கும் பொருளை தனது கைப்பிடியில் கொண்டு வந்து தட்டினார். அது உடனே தரையில் விழுந்துவிட்டது. மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஐயா, நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்கள்? தெனாலிராமன் மெல்லச் சிரித்தார். மனிதர்கள் காணும் சில விஷயங்கள் பெரிய புதிராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய புத்தியை பயன்படுத்தினால் அதை எளிதாக தீர்க்கலாம். இது எந்த மந்திரமும் அல்ல. மணிக்கொடியின் உச்சியில் இருந்து ஒரு மெல்லிய ஆனால் சக்திவாய்ந்த காற்று வெளிவந்து கொண்டு இருந்தது. அந்த காற்றின் அழுத்தம் அந்த பொருளை சமநிலையில் வைத்திருந்தது. ஆனால் நான் காற்றின் திசையை மாற்றும்போது அதன் கட்டுப்பாடு தளர்ந்து அது கீழே விழுந்தது. மக்கள் உற்சாகத்துடன் கைதட்டினார்கள். அரசனின் பாராட்டு. அரண்மனைக்கு திரும்பிய தெனாலிராமனுக்கு கிருஷ்ணதேவராயர் பெருமைப்பட கூறினார், நீங்கள் உண்மையிலேயே அறிவில் சிறந்தவர். மக்கள் பயப்படும் புதிர்களும் கூட உங்களது புத்திக்குள் சாதாரண விஷயமாகிவிடுகின்றன. இதற்காக உங்களுக்கு ஒரு வெகு சிறந்த பரிசு அளிக்கப்படும். அரசன் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமனுக்கு ஒரு பொன்னான சங்கிலியையும் 100 பொன் நாணயங்களையும் வழங்கினார். தெனாலிராமன் மரியாதையாக அரசனை வணங்கி வெளியேறினார். மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டே இருந்தனர். தெனாலிராமன் எது இருந்தாலும் புதிர் அல்ல, புத்திதான்.